வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. இப்போ நம்ம எந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்குறோம் அப்படின்னா 12 லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறோம். அந்த வகையில் சூரியனுக்கான 12 லக்னம் முடிச்சாச்சு, சந்திரனுக்கான 12 லக்னம் சொல்லி முடிச்சாச்சு, செவ்வாய்க்கான 12 லக்னம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ புதனுக்கான 4வது லக்னமாக கடக லக்னத்தை பற்றி சொல்ல போகிறோம். கடக லக்னத்துக்கு புதன் எங்கே இருக்காரோ அதுக்கேற்ற பலன் அதை மட்டும் சொல்ல போகிறோம். ஒட்டுமொத்தமாக சொல்லலாமான்னு பார்த்தா அது ஒரு 200 மணி நேரம் வீடியோ ஆகும். அவ்வளோவும் நம்ம ஒரே வீடியோவை போட முடியாது. அப்படி போட்டாலும் உங்களுக்கு அவ்வளோத்தையும் பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது, வீணு, தேவையில்லை, அவசியம் இல்லை. அதனால் உங்களுக்கானது என்னவோ அது மட்டும் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தனித்தனியாக சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்ல போகிற பலனை எந்த அளவுக்கு நம்பலாம், எவ்வளோ ஏற்றுக்கலாம் அப்படின்னா, வெறும் ஒத்த கிரகத்தை வச்சு வாழ்க்கையெல்லாம் கிடையாது. மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி 10 வகையான முறைகளில் பார்ப்போம். 10 வகையான ஆஸ்பெக்ட் சொல்லலாம். அந்த வகையில் ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகன், பார்வை, இணைவு, சாரம், யோகம், இப்படி ஒரு 10 அமைப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் பலன் சொல்கிறது பழக்கம். இதில் டாப் 3யில் இருக்கக்கூடிய முதல் 3 அமைப்பை வச்சு பலன் சொல்ல போகிறதுனால கண்டிப்பாக நம்ம சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்ன்றதை மட்டும் கேரண்டி தரலாம். அது எவ்வளவு நடக்குங்கிறத மட்டும் மற்ற கிரகங்களை வச்சு கூடுதலாகவோ குறையவோ இருக்கும். அது மட்டும் அந்த அளவில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடக லக்னத்துக்கு லக்னத்திலேயே புதன் இருந்தால் என்ன ஆகும்? புதன் கடக லக்னத்துக்கு லக்னத்திலே புதன் இருந்தால் இது நல்ல இடத்துக்குரிய கிரகங்கள் இல்லை. விரையாதிபதி புதன் மற்றும் 3ஆம் அதிபதி புதன், நல்லதும் கெட்டதும் கலந்து தரக்கூடிய புதன் இருக்கிறதுனால இந்த வீடியோ முழுக்க கலந்து ஏதோ பலன் இருக்கும், முழுக்க நன்மை இருக்காது. அப்படி பார்க்கும்போது திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இருக்கும். அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம் இதெல்லாம் பெற்று வாழலாம். இளைய சகோதரமும் பெற்று வாழலாம். இவைகள்லாம் உண்டாகும். அதே நேரத்தில் 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் நிறைய காலவரையும், தனவரையும், பொருள் வரையும் தவிர்க்க இயலாததாக இருக்கும். அடுத்ததாக 2ஆம் இடத்துல புதன் இருந்தால் என்ன நடக்கும்? தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் தன வரையும், பொருள் வரையும், தூர பயணம் இவைகள்லாம் நிறைய இருக்கும்னு அர்த்தம். கல்விக்கான விரயங்கள் கூட இருக்கும். அல்லது கல்வியே சில வருஷம் முடக்கப்படலாம், இல்லை வீணாக போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டாகும். இதுவும் உண்டு. கலை சார்ந்த கல்வி எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்படிலாம் இருக்குது. ஆக மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன் 75% நல்ல பலனும் ஒரு 25% விரயத்தையும் சேர்த்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். 3ஆம் இடத்துல இருக்கிற புதன் என்ன பண்ணுவார்? ஆட்சி பெற்றிருக்காரு, உச்சம் பெற்றிருக்காரு. அதனால் திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும். அதே நேரத்தில் தன்னோட திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம்லாம் கொஞ்சம் பயன்படுத்திக்க தெரியாமல் விரயமாக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதுக்கும் வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரம் இருக்க வாய்ப்பு உண்டு. இது அலிகிரகம், கரெக்டாக சொல்ல முடியாது ஆனா பெண்ணான்னு. ஆனால் இளைய தம்பியோ தங்கச்சியோ இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்டதும் இருக்கலாம். தலசனாக பிறக்கிறதுக்கு இல்லை கடைசியாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அரிதிலும் அரிது. இந்த லக்னத்துக்கு, கடக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல புதன் இருந்தால் அவங்க கடைசி குழந்தையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் செலிப்ரிட்டியாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 3ஆம் இடம் பலமாக இருக்கிறதுனால நல்ல ஃபேமஸான ஆளாக கூட ஆகலாம். கலைத்துறையிலையோ அல்லது வேறு வகையில் ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. நல்ல விதமான புகழ் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? சொத்து சுகம் விரயமாகும். சந்தோஷத்துக்காக காலவரையும், தனவரையும், பொருள் வரையங்கள் ஏற்படக்கூடும். திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம்லாம் இருக்கும். கணிசமாக அதில் கொஞ்சம் விரையும் இருக்கும். ஆக கலந்த பலன்தான். ஆனாலும் இதை நல்ல பலனாக எடுத்துக்கலாம். பெரும்பாலும் நல்ல பலன். கடக லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல புதன் இருந்தால் என்ன ஆகும்? புத்திர வகையிலும் இளைய சகோதர வகையிலும் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை தவிர நல்ல அந்தஸ்து உண்டு, பட்டப்படிப்பு உண்டு, மேற்படிப்பு உண்டு, உயர் படிப்பு உண்டு, திறமைக்கேற்ற அந்தஸ்து உண்டு. ஆக பேரு புகழ் கண்டிப்பாக உண்டு.
6ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? இளைய சகோதர தோஷம் உண்டாகும். தேவையில்லாத வகையில் காலவரையும் தனவரையும் பொருள் வரையும் உண்டாகும். போகக்கூடாத இடம் சொல்லக்கூடிய வகையில் மருத்துவமனை, காவல் நிலையம், நீதிமன்றம் போன்ற இடங்களில் போய் பேரை கெடுத்துக்கிறது, நஷ்டம் ஆகிறது, காலவரையம் பண்ணுறது இவைகள்லாம் ஏற்படும். அது அந்த இடத்துக்கு போகாமலே அவைகளெல்லாம் முடிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. ஒருவேளை புதன் 7ஆம் இடத்துல இருந்தால், கடக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல புதன் என்ன ஆகும்? கடக லக்னத்தில் 7ஆம் இடத்துல புதன் இருந்தால் என்ன ஆகும்? 3ஆம் இடத்துக்கு அதிபதியான புத பகவான் 7ல் இருந்தாக்கா திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பும் உண்டு. அதே நேரத்தில் திருமண வகையில் காலதாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. விரையும் கூட நிறைய இருக்கலாம். ஆக கொஞ்சம் 25% திருமண தோஷம் இருக்க செய்யும். காலதாமதமாக நடக்கலாம். அல்ல கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் பிரிவுகளும் ஏற்படலாம். அப்படி நடக்கும்போது அந்த திருமணம் 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை கொஞ்சம் சௌமியமான நல்ல குணங்களை பெற்றவராகவும் இருக்கலாம். 8ஆம் இடத்துல புதன் இருந்தால் என்ன ஆகும்? 3ஆம் இடம் 8ல் இருந்தால் திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் முடக்கப்படும். இளைய சகோதரம் தோஷம் ஏற்படும். தேவையில்லாத வகையில் காலவரையும் தனவரையும் பொருள் வரையும் ஏற்படும். கவனமாக தான் வாழ்க்கையை ஓட்டணும். ஒருவேளை 9ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல புதன் இருந்தால் திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதனால் யோகம் அதிகமாக ஏற்படும். கொஞ்சமாக காலவரையும் தனவரையும் பொருள் வரையும் உண்டாகும். யோகம் கூட கொஞ்சம் விரயமாகலாம். பயன்படுத்திக்க முடியாமல் தெரியாமல் விரயம் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டாகலாம். அடுத்தது அதே புதன் கடக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? வருமானத்துக்கு கொஞ்சம் குறைபாடுகள் உண்டாகலாம். கலைத்துறை சார்ந்த வருமானமாக இருந்தால் நல்லது. மீடியா சார்ந்த வருமானமாக இருந்தால் நல்லது. எழுத்து சார்ந்த வருமானம் இருந்தால் நல்லது. தகவல் தொடர்பு சார்ந்த வருமானமாக இருந்தால் நல்லது. இல்லை வேறு கூட இருக்கலாம், நிறைய இருக்கு. ஆக மொத்தத்தில் 10ல் ஒரு சுபகிரகம் இருக்குது. சுமாரான வருமானத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயை பார்த்து தான் தீர்க்கமான வருமானத்தை சொல்ல முடியும். ஆக 25% தூர பயணங்கள் இவைகளெல்லாம் வருமான ரீதியாக ஏற்படும். பிரிவுகளோ பயணங்களோ வருமான ரீதியாக உண்டாகலாம்னு அர்த்தம். அதே புதன் பகவான் 11ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? நல்ல திறமைக்கேற்ற லாபம், புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் பெற்று வாழலாம். இளைய சகோதரத்தாலையும் நிறைய சந்தோஷங்களும் லாபங்களும் பெறலாம். அதே நேரத்தில் கொஞ்சமாக சுக சௌகரியத்துக்காக தாம் தூம்னு செலவு பண்ணி காலவரையும் தனவரையும் பொருள் வரையும் ஏற்படுத்திக்கலாம். இதுவும் உண்டு. இப்போ அதே புதன் 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? கடக லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னோட திறமை, கீர்த்தி, புகழ் இதெல்லாம் வீணாக்கிடுவாங்க. இளைய சகோதரம் தோஷம் உண்டாகும். வாழ்க்கையில் தவிர்க்க முடியாமல் நல்ல விஷயத்துக்காக காலவரையும் தனவரையும் பொருள் வரையும் ஏற்பட தான் செய்யும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம். மற்ற லக்னத்துக்கு மற்ற வீடியோவில் பார்க்கலாம்.